எப்போதுமே புதிதா ஏதாவது ஒரு விஷயத்த ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விரிவான தேடலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிச்சயமா. இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்போட வந்திருக்கோம். ஆமா. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம்தான் முருகப்பெருமான் வழிபாடு. ம். ஆமா. அறுபடை வீடுகள். சரியா சொன்னீங்க. அறுவடை வீடுகள், அப்புறம் சஷ்டி விரதம், இதெல்லாம் சொன்னோனே பாத்தீங்கன்னா உங்க மனசுல பல பக்தி படங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பா ஓடியிருக்கும். ஆனா இன்னைக்கு நாம இத ஒரு வழக்கமான பக்தி சொற்பொழிவா பார்க்க போயதில்ல. கிடையவே கிடையாது. இந்த தொன்று தொட்டு வர்ற வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, ம். அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு மனித உளவியல், அப்புறம் உயிரியல் காரணிகள், இத பத்தி தான் நாம பேச போறோம். அதாவது எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லாத அந்த பழங்காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படின்னு கூட இது சொல்லலாம். ஆமா. இதற்கான ஆதாரங்களா நாம எடுத்துக்கிட்டது முருகனின் அறுபடை வீடுகள் பற்றிய சில கட்டுரைகள். அப்புறம் ஷஷ்டி விரதம் இருக்கிற முறைகள் பற்றிய குறிப்புகள். அது மட்டும் இல்லாம குழந்தை பேருக்காகவே இருக்கிற பிரத்யேக கோவில்கள், அதாவது கருவளச்சேரி, திருக்கருகாவூர், திருச்சி தாயுமானவர் கோவில்கள் பற்றிய குறிப்புகளையும் நாம ஆதாரமா எடுத்திருக்கோம். இது ரொம்பவே தேவையான ஒரு கோணம். ஏன்னா நாம பல விஷயங்களை வெறும் சடங்குகளா மட்டுமே பார்த்து பழகிட்டோம். உண்மைதான். ஒரு கோவிலுக்கு போறோம், கும்பிடுறோம், வர்றோம் அப்படிங்கிற அளவுல தான் பலரோட ஆன்மீகம் இப்போ இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரணம் இல்லாம செஞ்சிடல. கண்டிப்பா. ஒரு தனி மனிதனோட வாழ்வியலையும் அவனோட மன முதிர்ச்சியையும் உடலியல் மாற்றங்களையும் இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு குடைக்கு கீழே எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியத்தை நாம முதல்லயே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாம். இப்போ முருகனோட அறுபடை வீடுகள் பற்றி நமக்கெல்லாம் தெரியும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, அப்புறம் பழமுதிர்ச்சோலை. ஆமா. இத நாம வெறும் புவியியல் ரீதியான 6 கோவில்களாவோ இல்ல புராண கதைகள் நடந்த இடங்களாவோ தான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ம். ஆமா. ஆனா இந்த 6 இடங்களோட வரிசையை கொஞ்சம் உற்று நோக்கினோம்னா அது மனித மனதோட ஒரு பரிணாம வளர்ச்சியை காட்டுது இல்லையா? அதையும் தாண்டி இது மனித ஆன்மாவோட ஒரு முழுமையான பயணம்னு கூட சொல்லலாம். ஓ, ஒரு ஆன்மாவோட பயணமா? ஆமா. இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க. அது ஒரு போர்க்களம். சூரபத்மனோட முருகன் போர் செஞ்ச இடம். சரியா சொன்னீங்க. நம்ம எல்லாரோட இளமை காலமும் அப்படிதான் இருக்கு. அதீத கோபம், ஆக்ரோஷம், உலகத்தையே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. நம்ம ஈகோ எல்லாமே உச்சத்துல இருக்கிற ஒரு பருவம் அது. கண்டிப்பா. அந்த ஆக்ரோஷமான நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சுவாமி மலையில தந்தைக்கே உபதேசம் செய்யற ஒரு அறிவார்ந்த நிலைய மனிதன் அடையறான். அதாவது கோபத்திலிருந்து அறிவுக்கு நகர்றான். ஆனா அறிவு மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது இல்லையா? அங்கதான் பழனி வருது. எக்ஸாக்ட்லி. பழனி. எல்லாவற்றையும் துறந்து ஒரு கோவணத்தோட கையில தண்டம் ஏந்தி நிக்கிற அந்த கோலம். ஆ, எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற அந்த உலகியல் தத்துவத்தை உணர்த்துது. ஆமா. இப்ப அந்த பழனிய பத்தி பேசும்போது அங்க நடக்கிற பங்குனி உத்திர திருவிழாவை நாம கட்டாயம் இங்க குறிப்பிட்டே ஆகணும். நிச்சயமா. அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த தேடல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயமே அதுதான். சொல்லுங்க. லட்சக்கணக்கான மக்கள் கொளுத்துற வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம பல 100 கிலோமீட்டர்கள் நடந்து வர்றாங்க. தோள்ல காவடிய சுமந்துகிட்டு வருவாங்க. ஆமா. இத நாம வெறும் பக்தின்னு சொல்லி ஈஸியா கடந்துர முடியாது. கண்டிப்பா முடியாது. அந்த உடல் வலிய தாங்கிக்கிட்டு அவங்க அந்த மலையை நோக்கி நடக்கும்பொழுது அவங்க ஒரு விதமான உளவியல் ரீதியான மனநிலைக்கு போறாங்க. அதாவது அத ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க சொல்றது மிகச் சரியான ஒரு உளவியல் பார்வை. இன்றைய நவீன உலகத்துல நாம என்டூரன்ஸ் ட்ரைனிங், அப்புறம் மைண்ட் ஓவர் மேட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்றோமோ அதத்தான் அவங்க இந்த பங்குனி உத்திர திருவிழாவுல செய்யறாங்க. அவ்ளோ பெரிய காவடிய சுமந்துக்கிட்டு அந்த வெயில்ல வெறும் கால நடக்கும்போது மனிதனோட ஈகோ சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. ஆமா. நான் பெரிய ஆளு, எனக்கு நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மமதையும் அந்த வழியில காணாம போயிடும். அந்த இடத்துல எல்லாரும் சமமாயிடுறாங்க. சரியா சொன்னீங்க. அந்த சோர்வோட உச்சத்துல உடலோட வலிய மனம் மறத்து போக செய்யற அந்த தருணத்துல தான் ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான உள்ளுணர்வோட பேசத் தொடங்குறான். ஓ, அதத்தான் உங்க கடவுளை உணரும் தருணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் பயிற்சி. இந்த வெயிலையும் வலியையும் தாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது யோசிக்கும் போதே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. அப்புறம் திருத்தணில போரின் முடிவில் கிடைக்கிற அமைதி. ஆ, இறுதியா பழமுதிர் சோலையில இயற்கையோட ஏந்த ஒரு முதிர்ச்சியான நிறைமான வாழ்க்கை. இதத்தான் இந்த ஆறுபட வீடுகள் காட்டுது. இப்போ இத உங்க சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. நீங்க இப்போ எந்த படை வீட்ல இருக்கீங்க? திருச்செந்தூரின் ஆக்ரோஷத்திலா
இல்ல சுவாமிமலையின் அறிவு தேடலிலா? இல்ல பழனியின் துறவியிலா அல்லது திருத்தணியின் அமைதியிலா? இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். இந்த ஆன்மீக பயணத்துல மனிதன் தன்னைத்தானே உணர்றான். சரி, இப்போ மனிதனோட அகப்பயணத்தை பத்தி பேசணும். ம் அடுத்ததா மனித குலம் தலை